ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மல்டிபிள் ஒர்க் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்ப G54, 55, 56 இந்த மாரி இருக்குல்ல. அந்த மாரி ஒரே டிராயிங்லயோ, அப்படி இல்லன்னா நம்ம பெட் இருக்கு. பெட்ல ஒரே இடத்துல ஒரு 4, 5 டிராயிங் வச்சு, ஒவ்வொரு பொசிஷனும் ஒவ்வொரு ஏரியாவுல நம்ம ஆஃப்செட் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு எப்படி புரோகிராம் ஜெனரேட் பண்றது? அப்படிங்கிறத நம்ம இப்ப எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, ஒரே டிராயிங், அந்த டிராயிங்ல ஒரு 4 பிளேஸ் இருக்கு. அந்த 4 பிளேஸ்க்கும் வேற வேற லொகேஷனை நான் G54, 55ன்னு வந்து செட் பண்ண போறேன். அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் ஜெனரேட் பண்றதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை இது. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவை மட்டும் நீங்க தெளிவா பார்த்தா போதும். இப்போ நான் வயர் ஃப்ரேம்ல போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். இது வந்து எனக்கு G54க்கான ஒரு ரெக்டாங்கிள். இதுல வந்து ஒரு 200 mm அவுட்டர் சைடு, ஒரு 100 mm இல்ல ஒரு 150 mmத்துக்கு ஹைட்டு வித் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சுப்பேன். இது வந்து எனக்கு G54ஆ நான் வந்து செட் பண்ணிக்க போறேன். இதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளேயே ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷேப் ஒன்று வரைய போறேன். ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சுப்போம். சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் எங்க வேணாலும் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் ரேடியஸ் வந்து ஒரு 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள் வேணாலும் வரைஞ்சுப்போம். இது சர்க்கிளே மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் போடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுவோம். ஸோ இது 75, இது 25. ஓகே. இப்போ இன்னொரு ஸ்கொயர் வேணா போடுவோம். சரிங்களா? மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து ஒரு 50க்கு 50. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஒன்று போட்டாச்சு, ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டாச்சு, ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டாச்சு. ஸோ இந்த மூணையுமே நான் வேற வேற ஆப்செட் நம்பர்ல எடுக்க போறேன். இந்த வெளியில இருக்க அவுட்டர் வந்து G54, சர்க்கிள் வந்து G55, இந்த ரெக்டாங்கிள் G56, ஸ்கொயர் 57. இந்த மாதிரி வேற வேற ஆப்செட்ல எடுக்க போறோம். ஆனா ஒரே மிஷின் செலெக்ஷனு, ஒரே டூலை வச்சு தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ மிஷின் போயிட்டு மில்லிங்ல 3 ஆக்சஸ் மில் நீங்க டிஃபால்ட்டா கொடுக்குறனா கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல நம்ம பண்ண போற வேலை என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்டூர் ஆபரேஷனை செலக்ஷன் பண்றேன். செலக்ஷன் பண்ணிட்டு இந்த அவுட்டர் ப்ரொஃபைலை நான் செலக்ஷன் பண்றேன். செலக்ஷன் பண்ணிட்டு ஓகே, டூல் ஹோல்டர். இப்போ கிரியேட் டூல்ல போயிட்டு ஒரு 10 மில் நான் இந்த பேராமீட்டர் மாத்தல. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஒர்க் ஆப்ஷன் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ரைட். இப்போ லீட் இன் லீட் அவுட் எனக்கு வேணான்னு வச்சுக்கிறேன். நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ டெப்த் மட்டும் ஜஸ்ட் ஒரு 2 அமத்துக்கு. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த அவுட்டர் ப்ரொஃபைல்ல ஒரு கான்டூர் ஆபரேஷன் ஓடி இருக்கு. அதோட ப்ரோக்ராமை இப்போ நான் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இது அவுட்டர் ப்ரொஃபைல்ல இப்போ பாத்தீங்கன்னா இதோட ப்ரோக்ராம் G54ல வந்திருக்கு. ஓகேங்களா? X 5.0, Y 0.0. ரைட். இதே இப்படியே நம்ம என்ன பண்றோம், இந்த சர்க்கிளை செலக்ஷன் பண்ணா இதுதான் 0. இங்க இருந்து இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல எவ்வளோ, ஒய்ல எவ்வளோன்னு ஆரம்பிச்சு G54லயே தான் இந்த ப்ரோக்ராமும் ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? வேணா உங்களுக்கு நான் இன்னொரு கான்செப்ட் காட்டுறேன். காப்பி பேஸ்ட். இப்போ ஜாமெட்ரியை மட்டும் ரீசெலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை செலக்ஷன் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டு ரீஜெனரேட். இப்போ இந்த சர்க்கிளுக்கு மட்டும் நம்ம ப்ரோக்ராம் ஜெனரேட் பண்ணுவோம். சரிங்களா? இதோட ப்ரோக்ராம் பார்த்தாலும் சர்க்கிளுக்கு TE போட்டு டைப் பண்ணா G54 தான் வந்திருக்கு. இந்த ரெக்டாங்கிளுக்கும் G54 தான், சர்க்கிளுக்கும் G54 தான். ஸோ இந்த சர்க்கிளுக்கு இப்போ G55 எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இது G54ன்னு ஒரு ஆப்செட் எடுத்துட்டோம். அப்போ இந்த சர்க்கிளுக்கு நம்ம ஒரு ஆப்செட் எடுக்கணும்ல. அந்த ஆப்செட் எடுக்கிறதுக்கு தான் பிளேன். ஓகேங்களா? இங்க பிளேன்ல வந்துட்டு இங்க கீழே வந்து டைனமிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டைனமிக் நம்ம எந்த இடத்துல வேணாலும் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜாமெட்ரினா ஏதாவது ஒரு 2 லைனை செலக்ட் பண்ணி அதோட ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வர மாதிரி இருக்கும். இப்போ சர்ஃபேஸ்னா ஒரு ஃபேஸ் மாதிரி ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட ஃபேஸை நான் 0 வைக்க போறேன். ஹைட் வித்தியாசத்துல இல்லை ஒரு ரேடியஸ் ப்ரொஃபைல் எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்க முடியும். புதுசா இதோட கோர் கான்செப்ட் என்னன்னா, புதுசா ஒரு பிளேனை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுதான் அதோட மெயின் கான்செப்ட். அதுல இத்தனை டைப் ஆப்ஸ் இருக்கு. நீங்க இந்த பிளேன் அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம சிலபஸ்ல இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு தெளிவா புரியும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த இதுல வந்துட்டு நான் டைனமிக் அப்படிங்கறத மட்டும் நான் செலக்ஷன் பண்ணிக்கிறேன். செலக்ஷன் பண்ணிட்டு எக்ஸ் ஒய்யை நான் எந்த இடத்துல வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். இந்த காரணம் எப்படி வேணாலும் சர்க்கிள் அப்படின்றதால ஈஸியா அந்த இடத்துல டிடெக்ட் ஆகுது. ஸோ நான் சென்டர்ல செலக்ஷன் பண்ணிட்டேன். செலக்ஷன் பண்ணிட்டு ஓகேங்களா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்னு இருக்குல்ல, இதை வந்து நான் மேனுவல் மாத்தி இந்த இடத்த வந்து 1 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா?
1 அப்படிங்கிறது G55 ஆயிடும், 0ன்றது G54. ஓகேங்களா, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. G55ன்றது 1. இதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த பேர் இதுக்கு ஒரு தனியா பேர், ஏன்னா ஆல்ரெடி டாப் வியூ இல்லை பிளேன் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ நான் சர்க்கிள் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஈஸியாக எனக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா இந்த சர்க்கிள்ன்றதை நம்ம இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும், அதனால நான் இதை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ செலெக்ஷன் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நம்ம சர்க்கிள்னு ஒரு பிளேனை வந்து செலெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு பிளேன் எடுக்க போகிறோம். அதே மாதிரி டைனமிக் கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு இந்த கார்னர், இந்த சென்டர், அப்படி இல்லை இந்த கார்னர், ஏதோ ஒரு இடம் நமக்கு எது வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு மறுபடியும் மேனுவலில் போயிட்டு இந்த இடத்துல நான் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு G55, இது 56. இந்த இடத்துல வந்து எனக்கு ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிடும். இப்போ மறுபடியும் ஒரு லெவல் பிளேன் வந்து செலக்ஷன் பண்ணியாச்சு. மறுபடியும் போயிட்டு டைனமிக்ல கொடுத்து இந்த சர்க்கிளுக்கு நான் இந்த சைடு கார்னர், ஓகேங்களா, இதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது வந்து ஸ்கொயர் கொடுத்துட்டு மறுபடியும் மேனுவல்ல போயிட்டு இங்கே 3 அப்படின்னு செலக்ஷன் பண்ணிடும். செலக்ஷன் பண்ணிட்டு முடிச்சாச்சா. இப்போ மறுபடியும் எப்பவும் போல டூல் பாத் வர போகிறோம். இந்த ரெண்டாவது இப்போ சர்க்கிளுக்கு ஒன்று நம்ம டெவலப் பண்ணணும் இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல எந்த பேராமீட்டருமே மாற்றவில்லை, டூலு எல்லாத்தையும் அப்படியே இருக்கட்டும், ஆப்ஷன் நம்பர் எல்லாமே. என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிளேன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, இங்கே மட்டும் வந்து இந்த பிளேனை வந்து செலக்ட் WS ஒர்க் ஆப்ஷன் நம்பர், ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேன், இதை வந்துட்டு எடுத்துட்டு இங்கே கீழே வந்து சர்க்கிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ஷன் பண்ணிடுறோம். இதை செலக்ஷன் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்க்கிள்னு, அப்போ இது வந்து ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது G55 அப்படின்னு இங்கே செலக்ஷன் பண்ணிட்டோம். ஆனால் டூல் பிளேனும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேனும் அதே சேம்ல இருக்கணும். ஸோ அதனால இந்த ஆரோ மார்க் இங்க இருந்து இந்த ஆரோ மார்க் அமைக்கினா இந்த டேட்டா எல்லாமே இங்கேயும் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இதை அமுக்குறேன், இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு லைன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சா. ஸோ டூல் பிளேன் நமக்கு செட் பண்ணிட்டோம். இப்போ டிராயிங் வரைகிற கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேனும் அதே மாதிரி செட் பண்ண போகிறோம். அதையும் செட் பண்ணிட்டு இங்கே வந்துருச்சு. இந்த 3 வேல்யூவும் ஒரே மாதிரி வந்துருச்சா. இதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ரீஜென்ரேட் பண்ணிட்டு இப்போ இந்த சர்க்கிளை வந்து நான் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. G54க்கு பதிலா, ஓகேங்களா, இப்போ T இருந்துச்சா, ஓகே அதே T இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வந்துருச்சா. இப்போ G55ன்னு வந்துருச்சா, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, இதை நீங்கள் மொத்தமாகவே இன்னொரு தடவை காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு பண்ணனால பண்ணிக்கலாம். மறுபடியும் ஜாமெட்ரி ரீசெயின் ஆல் கொடுத்துட்டு இந்த ஒரு ரெக்டாங்கிளை நான் செலக்ஷன் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் பேராமீட்டரில் போயிட்டு இந்த பிளேனுக்கு போகிறோம், சர்க்கிள்ல இருந்து ரெக்டாங்கிளா மாற்றுறோம். ஓகேவா, இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் நம்பர் வந்துருச்சு. மறுபடியும் டூல் பிளேனு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேனு ரெண்டையும் மாற்றிட்டு ஓகேன்னு கொடுக்குறோம். இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 3யுமே நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு G01 கொடுத்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறேன் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் நம்பர் வரும். ஓகே, எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து G54 வந்துருச்சா. அடுத்து ரெண்டாவது இந்த சர்க்கிள் ஓட வேண்டியது G55ன்னு வந்துருச்சா. மூணாவது இந்த ரெக்டாங்கிள் G56 வந்துருச்சா. அவ்வளோதான், சிம்பிளா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஈஸியாக நம்ம மாஸ்டர் கேம்ல வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இதுக்கு பிளேன் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட TSR இ-லேர்னிங் பிளாட்ஃபார்மோட அந்த சேட் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த டவுட்டுமே ஒருத்தர் டவுட்டு கேட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டவுட் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட சிலபஸில் வீடியோஸ் கூட்டிக்கிட்டே போகும். என்ன நீங்கள் கேட்ட உடனே நாங்கள் எடுக்க முடியலனாலும் கொஞ்சம் டைம் எடுத்தாவது கம்பல்சரி உங்களுக்கு வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் யாராவது மில்லிங் கோர்ஸு, மாஸ்டர் கேமில் மில்லிங்கோ இல்லை டர்னிங்கோ இல்லை மேனுவல் ப்ரோக்ராமிங் கிளாஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளோட TSR CNC இ-லேர்னிங் பிளாட்ஃபார்மில் படிச்சுக்க முடியும். வெளியில் இருக்கிறத விட 3ல் 1 மடங்கு தான் நாங்கள் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்னா இதே மாதிரி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸை நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம்.